இப்போது நம்ம ஜெபிக்கணும். ஆவியானவர் நம்மை இப்போ நடத்த போகிறார். நல்ல கவனிங்க. இன்றைக்கி நான் எந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸையும் எழுதலை, ஆனால் ஆவியானவர் ஜெப குறிப்பு கொடுக்க போகிறாரு. அதை சொல்லி சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஜெபம். சரியா? ரெடியாக இருக்கீங்களா? இதுக்கு இணையாகத்தான் தொடர்ந்து நம்ம வாசித்து கொண்டு வருகிற ஜெபிக்கிறவனுடைய சுவாபங்கள் டாப்பிக்லேயே இருந்து நம்ம இந்த நாட்களில் ஜெபம் பண்ண போகிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த ஊழியமானது இடரல் அடையாமல் யாதொரு குற்றச்சாட்டு இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது தான் அந்த வசனத்தை வைத்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரோம். சமீப காலமாக யோசுவாவை ஆண்டவர் நமக்கு முன்பாக நிறுத்தி நிறைய பாடங்களை நேற்று கர்த்தர் பலமாய் பேசினார், நேற்று மாலையில் இல்லையா? இன்னைக்கும் ஆண்டவர் தொடர்ந்து யோசுவாவை நமக்கு முன்பாக வைக்கிறார். யாத்திராகமத்தின் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, எக்ஸோடஸ் சாப்டர் 17க்கு வேதத்தை திருப்பிட்டீங்களா? வேதத்தை திருப்பிட்டீங்க. ஓகே, இதில் 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அமலேக்கர் வந்து தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். நல்லா கவனிக்கணும். இப்போது நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியில் நீங்கள் ஒன்று புரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். முதல்ல பாட்டு ஆராதனை, ஓகே, அதுக்கப்புறம் ஜெப நேரம், அதுக்கப்புறம் தேவனுடைய ஆலோசனை. அந்த ஆலோசனை என்பது ஆமேன் வசனத்தை அறிந்து கொள்ளாத மக்களுக்கும் அறிந்து கொண்டவர்களுக்கும், அப்புறம் முதியவர்களுக்கும் நடுத்தர வயது உள்ளவங்களும் இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் குட்டி பிள்ளைகளுக்கும் எல்லா தரப்பினரும் வசனத்தை புரிந்து கொள்றதுக்காக நான் நிதானமாக தெளிவாக உங்களோடு கூட ஆண்டவர் பேசி வருகிறார் இல்லையா? அப்போ நமக்கு சத்தியத்தில் ஒரு தெளிவு இருக்கணும். இப்போ இந்த வசனத்தை ஏன் நான் வாசிக்க சொன்னேன்? யோசுவாவினுடைய அவனுடைய சுவாபம் ஜெபிக்கிற மனுஷன், அது நமக்கு தெரியும். அப்போ ஜெபிக்கிற மனுஷனுக்கு நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன தெரியணும்னு இன்றைக்கி நம்ம இந்த சப்ஜெக்டில் பார்க்க போகிற வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு முன்னால் இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்க வனாந்தரத்தில் வந்தாங்க. 14 செங்கடலை கிராஸ் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ 14க்கு பிறகு 15 அப்புறம் 16 இந்த 2 அதிகாரங்கள். அதில் ஒன்று கர்த்தரை தூச்சி பாடி ஆடி ஆண்டவர் தோத்திரம் பண்ணி கர்த்தரை மயப்படுத்திட்டு வராங்க. வரும்போது தேவனுடைய பிள்ளைகளே 17ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதபடிக்கு அந்த ரெவிதீமில் மிகுந்த வேதனையோடு கூட அவங்க பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க அமலேக்கரை ஃபேஸ் பண்ணுறாங்க. அமலேக்கர் அங்கே தடை பண்ணுறான், அவங்க போகிற பாதையை மறிக்கிறான். அமலேக்கு அப்படின்னால 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று மாம்ச இச்சை, மாம்சத்தின் இச்சை. 2வது வழி மறிக்கிற ஆவி. அமலேக்கு ஆவி என்னன்னா வழி மறிக்கிறது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கிறாரு. இதன் வழியாக தான் நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நாட்டை, அந்த பூமியை, அந்த ப்ராமிஸ் லேண்டை நீ சுதந்தரிப்பா. அது பரலோக திட்டம். ஆனால் இங்கே 17ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிச்சிட்டான். அமலேக்கர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணுறாங்க. இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரெவிதீமில் இவங்க வந்திருக்காங்களே, இந்த அமலேக்கர், இவங்க யார் அப்படின்றத முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நல்ல வேதத்தை வாசிக்கணும்னு நான் உங்களை அன்போடு கேட்குறேன். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம். பைபிளை திருப்புங்க. நீங்கள் திருப்புறீங்க, வெரி குட், ரைட். 36:12 நாங்கள் வாசிக்கிறோம். 36ஆம் அதிகாரம் 12 வாசியுங்கள். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றான். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். ஆமா, இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். ஆக மொத்தம் இதெல்லாம் சுற்றி வளைச்சி தாத்தா பாட்டி அவன் சொந்தக்காரன் அது இதுன்னு சொல்கிறத விட ஒன்றே ஒன்று ஷார்ட்டாக
இது ஏசாவினுடைய சந்ததி. ஆமா, இது யாக்கோபின் சந்ததி அல்ல. கர்த்தருடைய பிள்ளை, இது யாக்கோபின் சந்ததி அல்ல, இது ஏசா. ஏசா நல்லா கவனிக்கணும். ஏன்னு கேட்டால் அவன் ஆரம்பத்திலே அவன் ரூட்டு சரி கிடையாது. வசனத்தில் நீங்கள் ஆதி ஆகமத்தில் வாசிக்கலாம். அவன் ஏசா தேவனுக்கு பிரியமில்லாத குரூப்பில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அதனால் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாக இருந்தால்தான் இவன் அப்பா அம்மாவை வேதனைப்படுத்தி ராங் ரூட்டுக்குள்ளே போயிட்டான். அந்த ராங் ரூட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு சந்ததி தான் அமிலேக்கு. இந்த அமிலேக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து தேவனுடைய பெரிய கிருபையினால அவங்கள மோசே வெளியே கொண்டு வந்து சந்தோஷமாக அவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கும் போதே வழியை மறைச்சிட்டான். இதை நான் எப்படி பார்க்குறேன், கொஞ்ச காலமாக போராட்டம், பிரச்சனை, உபத்திரவத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. உங்கள் ஜபம், உங்கள் விசுவாசம், உங்கள் நம்பிக்கை, உங்களுடைய தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்பு, இதிலேருந்து கொஞ்சம் அப்படி தலை தூக்கி வந்திருப்பீங்க. கொஞ்சம் பிஸ்னஸ் அப்படி துளிர் விடும். எப்படி இந்த கொரோனாவுக்கு பிறகு கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் நல்ல ஒரு சூழல் ஏற்பட்டது போல் அப்படி கொஞ்சம் நல்ல முன்னுக்கு வரும்போது திடீர்னு ஒரு போராட்டம் வந்துடும். ஒரு வியாதியோ, ஒரு ஆக்சிடெண்ட்டோ, அல்லாவிட்டால் வீட்டுக்குள்ளே ஒரு போராட்டமோ வந்துடுது இல்லை. இப்போ தான் இவங்க நீண்ட கால பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்கப்புறம் செங்கடலில் அந்த 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 அவ்வளவு பார்வோனின் அவன் சேனைகளும் மூழ்கடித்து செத்த பிரேதங்களாக கண்டு அவங்க மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஆண்டவருக்கெல்லாம் தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எப்படி ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நம்ம ஒர்ஷிப் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா இருக்கும். எப்படி ஒர்ஷிப் பண்ணி முடிச்சு கர்த்தரை தூச்சி ஆராய்ச்சி முடிச்சா சரி ஒரு பிரச்சனை வருத மாதிரி இவங்களுக்கு அமிலேக்கு வந்துட்டான். அமிலேக் என்றால் மாம்சத்தின் இச்சை உடையவன். அவனுடைய தாட்டு எல்லாம் மாம்ச பிரகாரமாகவே இருக்கும், ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாது. அது அமிலேக்கு. சிலர் பைபிள் வாசிக்கலாம், நீங்கள் ஜெபம் பண்ணலாம், சர்ச்சுக்கு போகலாம், ஆக்டிவ் மெம்பரெல்லாம் இருக்கலாம். ஆனால் உங்கள் தாட்ஸ், சிந்தை, அது மாம்சத்தின் சிந்தையா? உதாரணமாக சின்னதாக சிம்பிளாக சொல்கிறேன். என்னை தோத்திரம் பண்ணாங்களா, என்னை ஹானர் பண்ணாங்களா, என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசினாங்களா, ஏதோ வழியில் பார்த்து ஹாய்னாங்க, அவ்வளோதான். நானும் இறங்கி வர மாட்டேன். என் ஸ்டேட்டஸ் என்ன? அது என்ன ஸ்டேட்டஸ்? உன் ஸ்டேட்டஸு நான் கேட்குறேன். என்ன ஸ்டேட்டஸ்? எந்த மூலையில் இருந்த ஒரு காலத்தில் அறியப்படாத நபராக இருந்தோம்ல, விலாசம் தெரியாத ஆட்களாக இருந்தோம். நமக்கு ஸ்டேட்டஸாக அவர் தானே. ஆமேன். நம்முடைய முகவரியே அவர் தானே. கையை வச்சு ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறதான் உண்மை. ஒருவேளை நான் பேசுகிற விதம் ஒருவேளை உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாமே தவிர, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அதான் பைபிள் சொல்லுது. உனக்கு ஒப்பானவன் யார்? ஸ்டேட்டஸே அவர் தான். இந்த 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 வாட்ஸ்அப்பில் நீங்கள் வைக்கிறீங்க இந்த ஸ்டேட்டஸ்ன்னு. சிலர் பிடிச்சி அவங்க படம் வைப்பீங்க. ஏதாவது துக்கத்தில் இருந்தானா எவனாவது ஒருத்தன் தாடி வளர்த்துன்னு இருக்கிற மாதிரி வைப்பாங்க அந்த காலத்தில். இப்போ எல்லாருமே தாடி வளர்க்குறான். அப்போ எல்லாருமே தூக்கத்தில் இருக்கானான்னு தெரில. அது வேறு பிரச்சனையாக இருக்குது. எனக்கு தெரில. அது தாடி வச்சுருங்க தான் சொல்லணும். புரியுதுங்களா? அந்த காலத்தில் தாடி வச்சுட்டானா ஏதோ ஃபால்ட்டு போல், ஏதோ பிரச்சனை ஆகிட்டு போல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறீங்க? கோயிலுக்கு போகிறான் போல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை சில பேர் அந்த ஸ்டேட்டஸில் புலம்பி பாடியிருப்பான், எரேமியா புலம்பல் மாதிரி. அப்போனா நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த ரேஞ்சில் இருக்க பசங்க சொல்கிறானுங்க, அவன் ஏதோ பிரச்சனை இருக்கிறான் போல் சார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அது போட்டோம். நான் என் ஸ்டேட்டஸ்ன்ற வார்த்தைக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், ஏசாவின் ஆவி, ஏசாவின் சுவாபம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டுன்னு வைங்க, அவன் ஜெனரேஷனே பாதிக்குது. இப்போ யுத்தத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். அமலேக்கு. இந்த அமலேக்கை பற்றி நான் யாருன்னு சொல்லிட்டேன்ல. சரி, இப்போ அமலேக்கை பற்றி கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மோசே என்ன சொல்லுகிறார்? அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த 17ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் வாசிக்க வேண்டிய 16ஆம் வசனம், 17, 16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு
விரோதமாய் இருந்தபடியா வாசிங்க. தலைமுறை தலைமுறை தோறும் அந்த வேர்டை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும். தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். அவனுக்கு விரோதமா கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், சந்ததி. ஐயா, ஒரு சந்ததிக்கு 40 இயர்ஸ் சராசரி. புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். பைபிள்னா சும்மா கிடையாது, ஏதோ கதை கிடையாது, ஏதோ கட்டுக்கதை புத்தகம் அல்ல, ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல அமலேக்கின் கிரியைகளை நீங்க அழிக்க போறீங்க பாருங்க. அதனால தான் இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ அந்த சண்டை அன்னைக்கே ஓஞ்சி போச்சு அப்படி இல்லை. அந்த கர்த்தருடைய தாசனாகிய மோசேயுடைய ரெவலேஷன் வருது. இந்த அமலேக்க ஓஞ்சிட்டான், முடிஞ்சிட்டான் நீ நினைக்காதப்பா, அவன் சந்ததி சந்ததியாய் வருவான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு அமலேக்கு அப்படின்னா அவன் எந்த ஊர்ல இருக்கான்ப்பா? அவன் ஜெனரேஷன் ஏசாவின் தம்பி, அண்ணன் தம்பி, சொக்காரு, சொந்தக்காரன் யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஸ்பிரிட் இன்னைக்கு தேவ ஜனங்களை தாக்கக்கூடும். அப்போ நம்ம எப்படி இதுக்காக எப்படி யுத்தம் பண்ணணும், இதுதான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரில். ஏன்னா ஃபாஸ்டிங்னாலே ஒரு ஒரு வார்ஃபேர் தான் இல்லையா? ஃபாஸ்டிங் ஜபம் அப்படின்னாலே ஒரு யுத்த ஜபம் தான். நீங்கள்லாம் வீராங்கனைகளாக இருக்கிறீங்க, யுத்த வீரர்களா, யுத்த வீராங்கனைகளாக இருக்கிறீங்க. ஒருவேளை பலவீனத்தோடு படுத்திருக்கலாம், சரீரம் தான் படுத்திருக்கு, உங்கள் ஆவியில் ஒரு உற்சாகம் இருக்குது. ஆமேன், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்பொழுது 9ஆம் வசனம் வேகமாக 17:9 வாசிங்க. அப்பொழுது மோசே, டக்குன்னு வாசிங்க எடுத்து. இஸ்ரவேல் புத்திரர் வாதாடி நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் 17ஆம், அதாவது யாத்திராகம புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன். இப்போதான் நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம ஜோஷுவாவினுடைய முக்கியமான குவாலிட்டிஸ், அவருடைய ஸ்பெஷாலிட்டி நீங்க கவனிக்கணும். இப்போ மோசே ஒரு ஆர்டர் போடுறார். மோசே கிட்ட இருந்து ஒரு கமாண்ட் வருதுன்னு வைங்க. என்ன கமாண்ட் வருது? எப்பா யோசுவா, நீ என்ன செய்ய? ஏன்னா இவங்களுக்கு யுத்தத்தில் பழக்கமே கிடையாது பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதுக்கு முன்னால் யுத்தம் பண்ணி 2-3 வார்ஃபேரை பார்த்து, ஒரு பேட்டிலில் பார்த்து அவங்களுக்கு பழக்கம் கிடையாது. இப்போ தான் அந்த பிசாசு கையிலேருந்து விடுதலை ஆகி மகிமையாக கற்ற வெற்றி சேர்ந்தால் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கிறாங்க. பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறவங்களாம் கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், வசனம் சொல்லுகிறது, பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறவங்களுக்கு விரோதமாக தான் அமலேக்கு வருவான். ஏன்னா அவங்க ரொம்ப சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ வசனம் சொல்லுகிறது, மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொள், புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை கைப்பிடித்து கொண்டு இருப்பேன். நல்லா கவனிங்க, மோசே தான், அவர் தான் லீடர்ஷிப், மோசே தான் லீட் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் சீனியர் மோஸ்ட் லீடர். ஜோஷுவா அவர் கூட அசிஸ்ட் பண்றார், அவ்வளவுதான். ஆனால் ஜோஷுவாவுக்கும் யுத்தம் பண்ணி பழக்கமே கிடையாது. அவன் யுத்தத்தினுடைய ஸ்ட்ராட்டஜியும் அவருக்கு தெரியாது. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்குறாரு மோசஸ். என்ன சொல்றாரு? முதலாவது நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு போ, மனிதரை தெரிந்து கொள். எல்லாவனையும் வச்சு யுத்தம் பண்ண முடியாது. அவன் சேம் சைட் கோல் அடிச்சிருவானுங்க சில பேர். புரியுதா உங்களுக்கு? இந்த புரோக்கர்ஸ், லேண்ட் புரோக்கர்ஸ்லாம் போவானுங்களாம். எனக்கு தெரியாதுப்பா, நான் புரோக்கர் வேலை, லேண்ட் புரோக்கர் வேலை பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த பார்ட்டிக்குள்ளே போய் இவன் பேசி அடுத்த வேலை இவர் போகாமல் அவன் போய் கிராஸ் ரூட்டில் போய் அவன்கிட்ட போய் எதோ பேசுவாங்களான்னு சொல்லி நிறைய, அதுக்காகலாம் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். இப்போ அதனால் அவர் சொல்கிறாரு, சரியான ஆட்களை தெரிந்து கொள், நமக்காக ஆட்களை தெரிந்து கொள். அப்போ அந்த தெரிந்து கொள்ளுதலை மோசஸ் யோசுவா கையில் கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், யோசுவா ஜெபம் பண்ணுறவன் சரியான ஆட்களை தெரிந்து கொள்வா. நீ தெரிந்து கொண்டு, நமக்காக தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட நீ போய் யுத்தம் பண்ணு. நல்லா கவனிக்கணும், யுத்தத்தில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது யோசுவாவுக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஃப்ரெஷ் ஹேண்ட் அவரு. ஆனா மோசே சொல்றார், நீ போ அமலேக்கோடு யுத்தம் பண்ணு.
இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிற பிரச்சனைக்கு எப்படி பிரதர் ஜெபம் பண்ணுறது, எனக்கு இப்படி ஜெபிச்செல்லாம் பழக்கம் கிடையாது, எப்படி ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறாங்க அது எனக்கு தெரியல, இல்லை இது எப்படி பைபிள் வாசிக்கணும், இந்த போராட்டத்துக்கு எப்படி ஜெபிக்கணும், இந்த பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கணும், என் புருஷன் ரொம்ப ஸ்டபனாக வர வர ரொம்ப அட்டமெண்ட்டாக போகிறானே எப்படி ஜெபம் பண்ணுறது, நான் ஒரு ஊழியம் செய்கிற குடும்பம், ஆண்டவரை நேசிக்கிறோம், ஒருத்தர் ஒத்து வர மாட்டேன்றாங்க. அந்த மாம்சம் நீங்கள் சொன்னது போல், அதான் நான் சொன்னது போல், அந்த மாம்சத்தின் இச்சை, அமலேக் என்றாலே மாம்சத்தின் இச்சை தான். அந்த அமலேக்கின் ஆவி எடைய வந்து போராடுது, எனக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல. ஐயா, ஜெபமே ஒரு யுத்தம் தான், புரிஞ்சுக்கோங்க. ஜெபம் என்றால் யுத்தம் என்று ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம். இப்போ உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற அமலேக்கு யார்? கர்த்தர் சொல்றாரு, ஆமென், நீ அவனோடு யுத்தம் பண்ணு. ஐயோ எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு உங்களை போல என்ன போல ஜெபிக்க வேணாம், நீங்க உங்களை போலயே ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நான் என்ன செய்வேன்னா, நாளைக்கு நான் மலை உச்சியின் மேல் ஏறி தேவனுடைய கோலை என் கையில பிடித்து கொண்டு நிற்பேன். ஆமென். அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவுக்கு 40 வயசு அந்த நாட்கள்ல, இந்த தேவ மனுஷனுக்கு 80 வயசு, மோசஸ்க்கு 80 வயசு. 80 வயசுல சொல்ற, நான் மலை உச்சிக்கு நான் மலையில ஏறுவேன், நான் மலையில நிற்பேன். அந்த தேவன் என் கையில கொடுத்திருக்கிற அந்த கோல் இருக்குல்ல, அதை பிடித்து கொண்டு நான் மலை உச்சியில நிற்பேன். நீ போய் யுத்தம் பண்ணு. அப்போ அந்த யுத்தம் பண்ற கூட மோசஸ் நின்று யுத்தம் பண்ணார்னா பரவாயில்ல, அப்போ அவர் கூட இருக்க மாட்டாராம், அவர் மலையில இருப்பாராம். நீ போய் யுத்தம் பண்ணு. எப்படி? விசுவாசிகளே, இதுக்கு விசுவாசத்தின் வரம் நம்மேல் விழணும். விசுவாசத்தோடு என்னால் ஜெபிக்க முடியாது, நான் சரியில்லை, எனக்கு ஜெபிக்க தெரியாது அப்படின்னு நீங்கள் இருந்துடாதீங்க. ஆமென். மோசே அப்படி இருந்தார். மோசே பார்த்தா, ஐயோ யோசுவா இப்படி சொன்னாரா, எனக்கு முடியாது, நான் யுத்தத்தில் பழக்கம் கிடையாது, முன்ன பின்ன போய் யுத்தம் பண்ணி இந்த அமலேக்கு பயணம் எவன் எங்கே இருக்கானே தெரியாது, நீங்கள் வாங்க, நீங்கள் மலையை போயிடாதீங்க, நான் வேணா மலையில் போய் நின்றுக்கிறேன், நீங்கள் இங்கே இருங்க சொன்னாரா? இல்லையே, சொல்லியே. அதாவது தேவனுடைய பிள்ளைகளை, அனுபவம் இல்லாதவன், யுத்தத்தின் அனுபவம் இல்லாதவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும், உங்கள் சபையில் எப்படி ஜெபிக்க சொல்லி கொடுக்கலையோ, அல்லது உங்களுக்கு ஜெபிக்க தெரியாதோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறார். என்ன சொல்லி கொடுக்குறார்? தேவனுடைய பிள்ளைகளை, யுத்தம்னா அப்போ என்னன்னா, என் வீட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு யுத்தம் இல்லையே, ஒன்றுமே இல்லையே, பைபிள் வாசிங்க, உங்களுக்கு தெரியும் இல்லை, நம்ம அடிக்கடி சொல்லி ஜெபம் நடத்துவோமே, அது என்னது? எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 10லேருந்து கடைசியாக, சகோதரரே, ஆமென், அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 11ஆம் வசனம் வாசிங்க டக்குன்னு. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வக்கத்தை தெரித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் 12 வாசியுங்கள். நீங்கள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தோணங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் வான மண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உனக்கு போராட்டம் உண்டு. நல்லா கவனிக்கணும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. இந்த உபவாசத்தில் இப்போ நம்ம ஜெபத்தை தொடங்க போகிறோம். இப்போ போராட்டம். நீங்கள் நினைப்பீங்க இவங்களால் அல்ல, சிலருக்குள்ளே பொறாமையின் ஆவி கிரியை செய்யும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. சிலர் உங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க, அவங்க உங்களுக்கு விரோதமாக போய் கமெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பொறாமையின் ஆவி, புறங்கூறுகிற ஆவி. அப்புறம் ஜல்லசி ஸ்பிரிட்டு, எரிச்சலின் ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலருக்கு நீங்கள் நல்லா ஜெபிக்கிறத கண்டாலே பிடிக்காது, நீங்கள் நல்ல கர்த்தரால் பயன்படுத்துகிற கண்டாலே அப்படியா அப்படின்வாங்க. ஆனால் நல்ல இருதயம் உள்ளவங்க ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதுக்காக இன்னும் நீங்கள் பயன்படுத்தப்படணும்னு சொல்லுவாங்க. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இப்படி நமக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகளை அடையாளம் கண்டு ஜெபிக்க போகிறோம். விசேஷமாய் அமலேக்கு ஆவியை இப்போ நம்ம துரத்த போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி எழுப்பி நில்லுங்க. இப்போ தேங்க்யூ லார்ட். வாலிப பிள்ளைங்க, என்னால் முழங்கால் போட முடியும் அப்படின்னா முழங்கால நின்று 2 கையை உயர்த்துங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்காக, உங்கள் அண்ணன் தம்பிக்காக, உன்னை அக்கா தங்கச்சிக்காக, உடைய மூத்த அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் செட்டில் ஆகலை, அண்ணன் சரி அவன் கல்யாணம் கட்டாமல் சுற்றிட்டு கிடக்குறான், உங்கள் வீட்டில் நிம்மதி கிடையாது, சமாதானம் இல்லை, உங்கள் வீட்டில் சிலர் வீட்டில் பணம் இருக்குது,
பணம் இருக்குது, குணம் கிடையாது. சில வீட்டில் நல்ல குணம் இருக்குது, பணம் கிடையாது. சில வீட்டில் ரெண்டுமே இருக்குது, அனுபவிக்க முடியல. சம்திங் ராங். அடிக்கடி ஆக்சிடென்ட்டு, அடிக்கடி வியாதி, அடிக்கடி பயம், அடிக்கடி போராட்டம், அடிக்கடி ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கையற்று போன ஒரு நிலைமை. இப்போ நம்ம இந்த மாம்சத்தின் கிரியைகளை கொண்டு வருகிற, மாம்சத்தின் இச்சைகளை கொண்டு வருகிற இந்த அமிலேக்கை நம்ம மேற்கொள்ள போகிறோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெடி ஆயிட்டீங்களா? இப்போ மோசே கைகளை உயர்த்தி பிடிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, 10ஆம் வசனம், 10ஆம் வசனத்தை அப்படி எழுமி நின்று கொண்டே ஸ்கிரீன்ல பாருங்க. இப்ப பைபிளை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, 10ஆம் வசனத்தை போடுங்க சீக்கிரம். ஆமென். 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோசுவா தனக்கு சொன்னபடியே செய்து அமிலேக்கோட யுத்தம் பண்ணுகிறான். திரும்ப சொல்லுங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இஷ்டத்துக்கு செய்யல. இப்போ உங்க இஷ்டத்துக்கு ஜெபிக்காதீங்க. ஆவியானவருடைய உந்துதலோடு நீங்க ஜெபிக்கணும். ஆவியானவர் கொடுக்கிற வசனத்தின்படி ஜெபிக்கணும். ஆமென். தனக்காக நீ போய் தெரிந்து கொள் அப்படின்னு சொன்னபோது ஆமென், யுத்தத்தில் சரியான ஆட்களை அவன் தெரிந்து கொண்டான். இப்போ எல்லாரும் கைகளை உயர்த்தி, மோசே தனக்கு சொன்னபடியே யோசுவா யுத்தம் பண்ணினான். எல்லாம் கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால. ஆமென். அந்த வசனத்தை திரும்ப ஸ்கிரீன்ல போடுங்க. எல்லாம் கையை உயர்த்தி அந்த வசனத்தை பார்த்து வாசித்து, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய மோசே தான் சொன்னபடியே ஆமென் யோசுவா யுத்தம் பண்ணினது போல ஆவியானவரே எனக்கு சொல்லி கொடுங்க. குடியின் ஆவியை எப்படி விரட்டுகிறது, தருத்தரத்தை எப்படி விரட்டுகிறது, வாக்குவாதத்தை எப்படி விரட்டுகிறது, குறி சொல்லுகிற ஆவியை எப்படி விரட்டுகிறது, சோர்வை எப்படி விரட்டுகிறது. ஹல்லேலூயா. புறங்கூறுகிற எரிச்சலின் ஆவிகளை, வன்கண்களை, ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் காசிப் பண்ணுகிறதை, கமெண்ட் போடுகிறதை எப்படி முறியடிக்கிறது சொல்லி கொடுங்க ஆவியானவரே. எல்லாம் வாயை திறந்து இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஜெபம் வல்லமை உள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்துங்க, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்துங்க. ஷாந்தாலா பாஹாலா தீரா பாஹாலா தோசை மேகே லோஹோ தூரா மகபோ தூதால பாகபா. இயேசுவின் நாமத்தினால வலு சர்ப்பத்தின் ஆவியே, வலு சர்ப்பத்தின் ஆவியே, உன்னை முறியடித்து ஜெபிக்கிறோம். இச்சைகளை கொண்டு வருகிற ஆவியே, உன்னை எதிர் வல்லமைகளை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. எரிச்சலின் ஆவியே, உராபா ஹுராபா கபா விக்கிரக ஆவிகளின் கிரியைகளை, பில்லி சூனிய கட்டுகளை, மாந்திரீக ஆவிகளை, மனுஷீக ஆவிகளை, எதிர் வல்லமைகளை, ஆமென், உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிற கூட்டம் அது என்னால் உண்டானது அல்ல என்று சொன்னீரே. எங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஆண்டவரை சதி பண்ணுகிற பொல்லாத கிரியைகளை, ஆமென், எங்களுக்கு விரோதமாய் எதிர் ஜெபம் பண்ணுகிறவர்களை, எதிர் ஜெபம் பண்ணுகிறவர்களை முறியடித்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. முறியடித்து ஜெபிக்கிறோம், முறியடித்து ஜெபிக்கிறோம், முறியடித்து ஜெபிக்கிறோம். விடாதீங்க. நான் ஜெபத்தை நிறுத்தலையே. ஹல்லேலூயா. நீண்ட கால நிலுவையில் இருக்கிற பிரச்சனை, கல்யாணம் ஆகாம நீண்ட கால நிலுவையில், அந்த பொருளாதாரம், அந்த கடனை அடைக்க முடியாம நீண்ட கால நிலுவையில் இருக்கிற, கோர்ட்டு கேஸ் வழக்கு இதெல்லாம் நீண்ட கால நிலுவையில் இருக்கிற, ஆண்டவரே, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சண்டை, ஆமா, சித்தப்பா பெரியப்பா சண்டை, நீண்ட காலம் 25 கால சண்டை, இயேசுவின் நாமத்தினால அந்த கிரியைகளை முறியடிக்கிறோம். ஏனென்றால் சந்ததியாக அமிலேக்கு, ஆண்டவரே, அவன் கர்த்தருடைய கரத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய கை சிங்காசனம், அமிலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக, ஆமா, அந்த கிங்டம் ஆஃப் காட்க்கு விரோதமாக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக அவன் போராடுவான். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் போராடுவான். அப்ப நீங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய சிந்தையில கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என் சிந்தையில கர்த்தருடைய ராஜ்யம், என் ஹார்ட்ல கர்த்தருடைய ராஜ்யம். அடுத்தது என் ஃபேமிலிக்குள்ள கர்த்தருடைய ராஜ்யம், என் புருஷ மனைவி பிள்ளைகளுக்குள்ள கர்த்தருடைய
கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக. அங்க மனுஷீக ராஜ்யமோ அமலேக்கின் ராஜ்யமோ வருவதற்கு இடம் கிடையாது, இடம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா நாங்கள் பயன் பண்ணி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கை ஆண்டவரே, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக தலைமுறை தலைமுறை தோறும் ஹல்லேலூயா யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஜெனரேஷன்ல, அப்பா எங்க ஜெனரேஷன்ல இந்த சாத்தான் அழிக்கப்படுவானாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, தாவீதின் காலத்திலையும் சவுலின் காலத்திலையும் இந்த அமலேக்கு தொடர்ந்து யுத்தம் பண்ணிக்கிட்டே வந்தாங்கப்பா. நாங்க ஜெபம் பண்றோம். எங்க தாத்தா பாட்டியம்மா காலத்துல யுத்தம் பண்ணா, எங்க தகப்பனார் காலத்துல யுத்தம் பண்ணா, இப்ப எங்க காலத்துல அவன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுடைய கிரியைகளை நாங்கள் அடையாளம் கண்டுபிடித்து இப்பொழுதே ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல இருக்கிறவங்க, டெலிவிஷன்ல இருக்கிறவங்க, இந்த குடும்பம் முழுவதிலும் அமலேக்கின் கை முறியடிக்கப்படுவதாக. ஷபாபா ஹபா ரகல மேஹேல ரோஹோ இயேசுவின் நாமத்தினால. ஆமென். சிலர் என்னாலலாம் முடியாது, இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது, எங்களாலலாம் எதிர்த்து நிற்க முடியாது, இந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்க முடியாது, எங்களுக்கு விரோதமா ஏதோ செஞ்சிட்டாங்க, யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், எங்க போய் ஜெபம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், நீங்க தடுமாறுறீங்க. இப்போ உங்களுக்கு தான் நான் சொல்றேன், நீ தடுமாற்றமே அது சாத்தானுடைய தந்திரம். இப்ப சொல்லுங்க, கையை உயர்த்தி, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் என் பிள்ளைக்கு விரோதமாய் அவனுடைய எதிர்காலம், திருமண வாழ்க்கை, படிப்பு, அவனுடைய எதிர்கால ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் ஏவப்பட்டிருக்கிற, அனுப்பப்பட்டிருக்கிற பில்லி சூனிய கட்டுகளே, மந்திரவாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு முறியடித்து ஜெபிக்கிறோம், முறியடித்து ஜெபிக்கிறோம். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு இப்ப நேரா போலாம். அப்படியே ஸ்கிரீன்ல பாருங்க, பைபிளை பார்க்க வேண்டிய, ஏன்னா நீங்க ஜெபத்துல அப்படியே இருங்க. அந்த ஸ்கிரீனை மட்டும் பாருங்க, 12ஆம் வசனத்தை பாருங்க. 17:12. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று, மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோன் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையில் இருந்ததுனால, கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்த வசனம், யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால் முறியடித்தான். ஆமென். இவ்விதமாய் மோசேயின் கைகள் தாழ விழாதபடிக்கு, ஆமென், சூரியன் உதிக்கும் நேரத்திலிருந்து அஸ்தமிக்கும், அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும், ஆமென், அவன் கை ஒரே நிலையில 80 வயது ஒரு முதியவருடைய கை தளர்ந்து போனது. ஊரும் ஆரோனும் கையை பிடிச்சாங்க. இன்னைக்கு நீங்க கேளுங்க, ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பார்களாக, என் புருஷன் என் கூட சேர்ந்து ஜெபிப்பானாக. ஆமென். நான் தீர்க்க தரிசனமா ஜெபம் நடத்திட்டு இருக்கிறேன். ஆமென். என் மனைவி என் கையை பிடித்து ஜெபிப்பாளாக, என் பிள்ளைகள் என் கூட சேர்ந்து கையை உயர்த்துவார்களாக. இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு ஊரு ஆரோன்களை எழுப்பித்தாரோம். எங்கள் கைகளை உயர்த்துகிற ஆட்கள் வேணுமை தவிர எங்களுக்கு எங்கள் கைகளை தாழ போடுகிற அமலேக்கின் ஆவி அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரிகபா பாலா ஹபா தாலா. இதுவரைக்கும் உங்க ஜெப ஜீவியத்துல நீங்க சோர்ந்து போய் மோசேயின் கை தளர்ந்து போனது போல நீங்க தளர்ந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தள்ளாடுகிற முழங்கால்களை ஸ்திரப்படுத்துகிறவர்கள், தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துகிற கர்த்தர் உங்களை திடப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும், ஆமென், ஒரே நிலையில இருந்ததுனால வசனம் சொல்லுகிறது, யோசுவா அமலேக்கு அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால், பட்டயம், வாட்ஸ் தி மீனிங்? பட்டயம், ஆவியின் பட்டயம், வசனம் என்ற பட்டயம். கையை உயர்த்துங்க. ரிபாபா ஹௌரபா ஹதரா பாலஹாரா துரபா ஹாலா ரபா ஹபா. ஆவியின் பட்டயம். அந்நிய பாஷையை பேசிட்டு இருங்க. ஆமென். ஆவியின் நிறைவு அபிஷேகம் பெற்றவங்க, ரிபா தாரா
துர மஹபுர புதரகபா. எல்லா எதிர் வல்லமைகளை முறியடிக்கிறோம். ஹல்லேலூயா. பணத்தை திருடுகிற, சமாதானத்தை திருடுகிற, சுகத்தை திருடுகிற, ஆமென், பலத்தை திருடுகிற, சந்தோஷத்தை திருடுகிற, மனமகிழ்ச்சியை திருடுகிற, பரிசுத்தத்தை திருடுகிற, அதுக்கு மாறாக பயத்தை கொண்டு வருகிற, மரண பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே, ஆமென், எங்களுக்கு விரோதமாய் ஏவப்படுகிற, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஏவப்படுகிற சதி மோச நாசங்களை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். இந்த அமிலேக்கின் ஆவியை இந்த உபவாச ஜெபத்திலே நாங்கள் கடிந்து கட்டி முறியடித்து ஜெயம் எடுக்கிறோம் கர்த்தாவே, ஜெயம் எடுக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாம, எல்லாம் கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. 15ஆம் வசனம், 15ஆம் வசனம் ஸ்கிரீன்ல பாருங்க. 15ஆம், மோசே ஒரு பலிபீடத்தை கட்டினான், அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 16ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தமா நீ எடுத்துக்கோங்க. யெகோவா நிசியாக அவர் இருக்க போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்தான் எங்களுடைய வெற்றி கொடி. ஆமென். யெகோவா நிசி, ஹல்லேலூயா, எங்களுடைய வெற்றி கொடியாய் இருக்கிறார். யெகோவா நிசி, சத்துருவை மடங்கடித்தவர் யெகோவா நிசி. ஆமென். உங்களுக்கு வர வேண்டிய அந்த பிஎஃப், வர வேண்டிய கடன், கொடுத்த இடத்துல கடன் பணம் வரல, வர வேண்டிய பணங்கள் வரல, உங்களுடைய ஷேர்லாம் ஒழுங்கா பிரித்து கொடுக்கப்படல, அவைகள் எல்லாம் நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்போ நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை யாத்திராகமம் 17:15, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டினார், அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். ஆமென். யெகோவா நிசி என்றால் கர்த்தரின் ஜெயக்கொடி. யெகோவா நிசி என்றால் கர்த்தரின் ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி, ஆமாண்டவரே, இதுவரைக்கும் கண்டிராத ஒரு விக்டரி என் லைஃப்ல வரப்போகிறது. ஆமென். எல்லா அந்த முதுகு தண்டுவட பலவீனங்கள் மாறுகிறத நான் ஃபீல் பண்றேன். ஆமென். இயேசுவின் நாமத்தில் முதுகில் இருக்கிற வேதனைகள் மாறுகிறது. ஒரு நரம்பு எலும்பு தசைகளில பலன் வருகிறது. உற்சாகத்தின் ஆவியினால கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், சுகத்தை கொடுக்கிறார். என்னென்ன பலவீனம் இப்ப சொல்லுங்க? பலவீனமே, என்னை விட்டு நீ நீங்கி வெளியே போயிரு, வெளியே போயிரு. எல்லா தலையில் இருக்கிற கட்டிய நீங்கி போயிரு. ஆமென். நரம்புகள் இருக்கிற பலவீனமே வெளியே போயிரு. தொண்டையில் இருக்கிற பலவீனமே வெளியே போயிரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீரப்பா. உங்களுடைய பிள்ளைகளை சுகமாக்குறீங்கப்பா. ஆமாப்பா. பிள்ளைகளிடத்துல சரியான கம்யூனிகேஷன் இல்ல, போன் பண்றது இல்ல, போன் எடுக்கிறது இல்ல. அப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு இரவு ஒரு அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். ஆண்டவரே, கொரோனா பாசிட்டிவ் வந்துருச்சே என்று யாரெல்லாம் கலங்கி டென்ஷனா இருக்கிறாங்களோ, ஆண்டவரே, இந்த இரவோடு இரவதாக அது நெகட்டிவா மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்பா கர்த்தாவே, இந்த சாயந்தரம் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது எந்தெந்த இடத்தில் வலி வேதனை இருக்கிறாங்க கை வைங்க. வலது கையை வைங்க. வலி வேதனை, கட்டி, அல்லது ஹார்ட்ல இருக்கிற பிளாக், லங் இன்ஃபெக்ஷன், அல்லது லிவர்ல காம்ப்ளிகேஷன், அல்லது உங்களுடைய குடல் உறுப்புகளில அல்லது ஜீரண உறுப்புகளில போராட்டம், அல்லது ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வியாதி, அல்லது தொண்டையில, அல்லது அந்த தைராய்டு கட்டி, இப்படி ஏதாயில் என்னென்ன பலவீனங்கள் இருக்கிற, ஹைப்பர் டென்ஷன், ஹை சுகர், எந்த வியாதியா இருந்தாலும் எல்லார் கைகளை உயர்த்தி வலது கரத்தை உங்க அந்த இடத்துல வைங்க. அல்லது என் வீட்டுல சமாதானம் இல்ல பிரதர், சந்தோஷமே இல்ல, ஆமென், செஸ்ட்ல கை வைங்க. மற்ற இடது கை எப்படி உயர்த்திக்கோங்க. தகப்பனே, யார் யார் தங்கள் வலது கையை அந்த வியாதி உள்ள இடத்தில் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தெய்வீக சுகம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரட்டும். சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க. நான் வந்து குணமாக்குவேன் சொன்னீரே. ஆமாண்டவரே, நீ வர வேண்டாம், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. என் வேலைக்காரன் சுகமாவான்னு சொன்ன அந்த நாளிகையில் தானே சுகம் கிடைச்சதுப்பா.
இப்போது இங்க இருந்து நாங்க ஜெபம் பண்றோம். உம்முடைய பிள்ளைகள் சந்திக்க இயலாதப்பா, கிரிட்டிக்கலா இருக்கிறவங்களுக்கு ஜீவனை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கப்பா, சுகமாக்கிருங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. கடன் பாரமோ, மன கஷ்டமோ, மனவேதனையோ, தற்கொலை ஆவிகளோ வெளியே போயிரு இயேசுவின் நாமத்துல. உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. இந்த உபவாசத்துல இப்ப அவங்க என்னென்ன கேட்கறாங்களோ இப்ப நீங்க கேளுங்க. இப்ப கேளுங்க, கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டார், அதை விட்டுருங்க. ஆமா, இப்ப கேளுங்க, ஆண்டவர்கிட்ட என்ன கேளுங்க? பிள்ளைகளின் படிப்பு, ஃபீஸ் கட்டுறதுக்கு வேண்டிய பணம், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய பணம், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பணம், அட்மிஷனுக்கு வேண்டிய பணம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்பொழுது ஜெபிப்போம் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளுக்கு பணம் இல்லையேன்னு ஆண்டவரே, அவங்க ஃபியூச்சர் ஸ்டடீஸ் ஆண்டவரே நின்ற கூடாதுப்பா, ஜெபிக்கிறோமாப்பா, உதவி செஞ்சுங்கப்பா. ஆண்டவரே, யார் யாருக்கு பணம் இல்லையோ உதவி செய்யுங்கப்பா. பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவதற்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆமாப்பா, யார் யார் ரிக்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்க பிள்ளைகளுக்கு பணம் கொடுக்க எங்களுக்கு பணத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சமாதானத்தின் தேவனே, இன்பேலன்சிங் நடக்கும் போது தடுமாற்றம், ஆமா, மூளையில் இருக்கிற எல்லா குளறுபடிகள் இயேசுவின் நாமத்தினால் அது மாறுவதாக. எல்லா விதமான ஆண்டவரே கர்த்தாவே நரம்பு சம்பந்தமான பலவீனங்கள் சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த உபவாச ஜெபத்திலப்பா பாரத்தோடு நாங்க ஜெபித்தோம்ப்பா. எங்க ஜெபத்தை நீங்க கேட்டுட்டீங்கப்பா. அதுக்காக நாங்க இப்பவுமே உங்களுக்கு நன்றி சொல்லிடுறோம்ப்பா. நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல நம்ம பாரத்தோடு ஜெபித்தோம். ஆமென். அமிலேக்கை அவனுடைய கிரியைகளை நம்ம அழிச்சிட்டோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர், கர்த்தருடைய பிள்ளைகள். ஆகவே இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவரை தேட வேண்டிய நாட்கள் தேடுறோம். சரியா? எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன், இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே நம்ம வேத பாடம் வாசிப்போம். ஆமென். வேத பாடம் நம்ம வாசிக்க சொல்ற அந்த வேத பாடத்தை கருத்தாக நீங்க வாசிப்பீங்க இல்லையா? இது மறக்காம நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம், ஜட்ஜஸ் சாப்டர் 2 வாசிக்கணும். அது உங்களுக்கு தெரியும். சரியா? இப்ப எல்லாம் கையை உயர்த்தி என் ஆத்துமாவே சந்தோஷமா சொல்லிட்டு சேர்ந்து நம்ம பாட போறோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம் என்ற அருமையான பாடல், ஃபாதர் பாட்டை பாட போறோம். சரி, ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆமென் கர்த்தருடைய நாமத்தினாலே நம்ம சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். வழக்கம் போல கையை உயர்த்தி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நினைச்சு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்புறம் நம்ம ஜேஎம்எம் மீடியா டீம், வொர்ஷிப் டீம், ஆஃபீஸ் ஸ்டாஃப், நம்ம குடும்பம் எல்லாரையும், நம்ம எல்லாம் ஜீசஸ் மீட்ஸ் ஃபேமிலி தானே, எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. சரியா? காலையில் அதிகாலை 5:30 மணிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. காலையிலே பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்போ அது உங்களுக்கு ரொம்ப நாள் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். ஓகே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஜெப குறிப்பு அனுப்புங்க. இன்னைக்கு தற்செயலாக அல்ல, நீங்க கர்த்தர் நோக்கத்தோடு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து செய்திகளை நீங்க கேட்க உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். வெற்றிக்கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றிக்கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கொடி பிடிப்பார். அஞ்சாதே மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. வெற்றிக்கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றிக்கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாது, ஆயிரம் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது.
உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆமே. நல்ல கர்த்தருக்குள்ள சந்தோஷமா ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க இன்றைக்கு இரவு. ஏன்னா நீங்க அமலேக்கியரை ஜெயித்திருக்கிறீங்க. ஓகே, அமலேக்கியர்னா யார் என்னன்னு சொல்லிட்டேன். அப்படியா, நான் இடையில தானே இன்னைக்கு ஜாயின் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி ஆரம்பத்துலேருந்து அப்படியே இப்போ கேட்டுட்டு நல்ல தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய நாமம் மைப்படும். சாட்டர்டே பைபிள் ஸ்டடி தவறாமல் இருக்கிறது. பைபிள் ஸ்டடிக்காக அநேகர் கலந்து கொள்வது உண்டு. நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே பலப்படுறதுக்கு வேதமின் மன மகிழ்ச்சியை நீங்கள் பார்த்து பலப்படுங்கன்னு நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. குட் நைட்.